PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நூருல் இசாவும் ரவிசி ரம்லியும் பொது விவாதம் நடத்துவதா இல்லையா என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று பக்கத்தன் ஹரப்பானின் தலைமைச் செயலாளர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் நேற்று தெரிவித்தார். 2025 2028 தவணைக்கான PKRின் துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த வாரம் நடைபெறுகிறது. அதில் நடப்பு உதவித் தலைவரான நூருல் இசாவும் துணைத் தலைவரான ரவிசியும் நேரடியாக மோதுகின்றனர். அவ்விருவரும் பரவலாக அறிமுகம் ஆனவர்கள். அவர்கள் கட்சியின் சொத்துகள் என கருதப்படுகின்றனர். அவர்களின் கடந்த கால சாதனைகள் என்பது கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எனவே பொது விவாதம் நடத்துவதா இல்லையா என்பதை அந்த வேட்பாளர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சைஃபுடின் தெரிவித்தார். நூருலை தம்முடன் பொது விவாதம் நடத்த ரவிசி அழைப்பு விடுத்திருப்பது குறித்து கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் பொது விவாதம் நடத்துவதும் ஒரு அங்கமாகும். ஆனால் அது ஒரு இயல்பான அழைப்பாக இருக்க வேண்டுமே தவிர எவரையும் கட்டாயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.